ஆபரேஷன்ல நான் நல்லபடியா பொழைச்சி வீட்டுக்கு வந்து சேருவேனா இல்லையான்னு எனக்கே தெரியாது. அது எப்படி ஆனாலும் உனக்கு இப்ப கல்யாணம் பண்ற முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது. உங்க கவலை எனக்கு புரியுது அத்தை. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இதுல பயப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சூர்யாவுக்கு கல்யாணம் பண்றத நான் வேண்டான்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவசரப்படாம நிதானமா தேடி ஒரு நல்ல இடமா பாக்குறது பெட்டர் இல்லையா? ரஞ்சினி, உனக்கு அவ மச்சன, எனக்கு பெத்த புள்ள. அவ விஷயத்துல அப்படி ஒண்ணும் அலட்சியமா இருக்க மாட்டேன். முடியாதுமா, இந்த விஷயத்துல நீ என்ன எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் என்னால ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாருமா, பைபாஸ் ஆபரேஷனா எவ்வளவு செலவாகும்? உன்னை நல்லபடியா வீட்டுக்கு கொண்டு வரணும், இல்ல கல்யாணம் மட்டும் வந்து நிப்பனா? இத பாருடா, என் வைத்தியத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு எனக்கு தெரியாது. ஆனா உன் தங்கச்சிக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா அதுக்கு என்ன செலவாகும்னு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் யோசிச்சுதான் உனக்கு இப்ப கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். அப்போ வரதட்சணை கேட்க போறியா? டேய் சூப்பரா! தங்கை திருமணத்திற்காக தன்னையே விட்டுற அண்ணன்னு நாளைக்கு பேப்பர்ல போட்டாலும் போட்டுருவாங்க. ஏ வாய மூறி சும்மா பாருமா, நீ என்ன சொன்னா கேட்க மாட்டாமா? அண்ணி கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அவ என்னடா சொல்ல போறா? உன்ன அண்ணி அண்ணின்னு நான் என்ன செத்தா போயிட்டேன்? அத்தை அத்தை, இப்ப நான் சொன்னபடி கேட்கலன்னா அதுதான்டா நடக்கும். அத்தை நீங்க டென்ஷன் ஆக வேண்டாம் அத்தை. சூர்யா, நீங்க முதல்ல தண்ணி குடிங்க. சும்மா இருண்டா. டேய், கல்யாணம்னா இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுறியே, யாரையாவது லவ் கிவ் பண்ணி தொலைக்கிறியா? இல்ல யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டியா? சொல்லுடா. ஆமா, நீ உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தல்ல, அப்ப கருப்பா குண்டா ஒரு நர்ஸ் இருந்துச்சுல, அதை லவ் பண்றேன்னு சொல்லியிருக்கேன். ஏமா நீ வேற, நம்ம குடும்பம் இருக்கிற இருப்புல லவ் தான் ஒரு கேடு. இப்போ இந்த ரெண்டும் இல்லைன்னா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றது கேளு. அம்மா உனக்கு நல்லது தாண்டா செய்வேன். என் மேல கொஞ்சமாவது உனக்கு அன்பு இருந்துச்சுன்னா நான் காட்டுற பொண்ணு கழுத்துல தாலிய கட்டு. நான் நிம்மதியா ஆஸ்பத்திரிக்கு போய் படுப்பேன். இல்ல முடியாதுன்னா இப்பவே சொல்லிடு. இப்படியே எழுந்துச்சு எங்கேயாவது போயிடுறேன். ஐயோ அத்தை, என்ன விடுமா, இவங்கிட்ட எல்லாம் நான் மாரடிக்க முடியாது. நீயே கேட்டு என்னன்னு சொல்லுமா. இப்ப நீங்க எங்க போறீங்க? எங்கேயும் போல, சத்த நேரம் படுத்துப்பேன். சப்பாத்தி சப்பாத்தி சாப்பிட்டு போங்க. இதெல்லாம் அவனுக்கே கொடு. நிறைய சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லட்டும். சூர்யா, நீ உட்காரு. சும்மா இருங்க, நீ உட்காரு. பெரியவங்க எதை எதுக்காக சொல்றாங்கன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேளு சூர்யா. என்ன எடுத்த உடனே வேண்டாம் முடியாது அப்படின்னு முரணு பிடிக்க கூடாது. அத்தையோட பயத்துல நியாயம் இல்லைன்னு உன்னால சொல்ல முடியாது. இது பாரு, உன்னால முடிஞ்சா அவங்க சந்தோஷப்படுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. அண்ணி என்னெல்லாம் இப்ப கல்யாணம் அண்ணி சொன்னா கேப்பல்ல, எல்லாம் சரியாதான் நடக்கும். என்ன நீ இது? நீ கவலைப்படாத, இப்ப சாப்பிடு. எனக்கு வேணாம், நீ பசிக்கல. உனக்கு பசிக்கலையா? இப்ப பாரு. அண்ணி நீ கவலைப்படாதடா, ஒரு அழகான கியூட்டான உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாப்போம். நான் பாக்குறேன். டேய் சூர்யா, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். ஹாஸ்பிடல்ல யாரையோ கருப்பா குண்டா ஒருத்தவங்கள லவ் பண்றேன்னு சொன்னியே, நர்ஸ், அந்த சின்னனி பேர் என்னன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஏய் நான் டென்ஷனா இருக்கேன், எடுத்து அப்படியே அடிச்சனா? ஏய் சூர்யா, சும்மா பாருங்க விளையாடிட்டு இருக்கா. ஏய் ப்ளீஸ் டா, சொல்லு ப்ளீஸ். மது, ஏய் போய்டு. ஏய் சரி சரி, நீ பேர் சொல்ல வேண்டாம். ஓகே சாரி. நீ காதுல வாங்காத, அவ எதை வேணாலும் சொல்லிட்டு போட்டும். போடி.
பிரியா குட்டி, என்னப்பா? இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாட்டி தான் சொன்னாங்கல்ல, சாய்பாபா பத்தி பாட்டு பாடணும் உனக்கு உடம்பு குணமாயிடும்னு, அத பாடிட்டு இருக்கேன். செல்ல குட்டி. சரி, படிச்சிட்டியா? முடிச்சிட்டேன்ப்பா. சரி, குடு. அப்புறம் அப்பாவை இன்னைக்கும் நீ மன்னிச்சாகணும். காலையில இருந்து சாப்பாட்டு விஷயத்துல சொதப்பிக்கிட்டே இருக்கேன். இப்ப என்ன தப்பு பண்ணீங்கப்பா? அதான் உனக்கு பிடிக்குமேன்னு கிச்சடி ட்ரை பண்ணேன். அது என்னடான்னா அடி பிடிச்சு போச்சு. அதனால இன்னைக்கும் ஓட்ஸ் கஞ்சி தான். இது பாருங்கப்பா, நாளைக்கும் சொதப்பாம சமைக்கணும், சரியா? உத்தரவு மேடம். இப்ப சாப்பிடுறீங்களா? அப்புறம்ப்பா, சாப்பாடு கீழே விழுந்ததுன்னு தெரிஞ்சிருந்தா எப்போ சாப்பாடு கொண்டு வந்திருப்பீங்க இல்லப்பா? செல்லம், நாங்க வந்தேன்டா. இட்லி கீழே விழுந்ததை பார்த்ததுக்கு அப்புறமா என்னால வராம இருக்க முடியுமா? வந்தீங்களா? ம். நீங்க டிஃபன் கொட்டினதை பார்க்காம போயிட்டீங்கன்னு நினைச்சேன்ப்பா. இல்ல, நீ கால் தடிக்க விழுந்ததை பார்த்தேன். டிஃபன் கீழே கொட்டினதை பார்த்தேன். மிஸ் ஓடி வந்து உன்னை தூக்குனதை பார்த்தேன். சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போறேன்னு தானே உன்னை அவங்க கேட்டாங்க. ஏன்பா இங்க கூட மிஸ்ன்னு சொல்றீங்க, அம்மான்னு சொல்லக்கூடாதா? சரி, அப்புறம் நீ என் பக்கம் திரும்பி கை காட்டின பாரு, அப்பதான் வீட்டுக்கு கிளம்புன. அப்புறம் ஏன்பா நீங்க சாப்பாடு கொண்டு வரல? செல்லம், நான் மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு வந்தப்போ அவங்க உனக்கு ஊட்டிட்டு இருந்ததை பார்த்தேன். அதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு அப்படியே திரும்பி வந்துட்டேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமாப்பா? அம்மா அவங்க கையாலேயே எனக்கு ஊட்டி விட்டப்போ எனக்கு அழுகையே வந்துருச்சுப்பா. கொத்தமல்லி சாதம், சாம்பார் சாதம் தான்ப்பா சொன்னாங்க, ஆனா அது சக்கரை பொங்கல் மாதிரி டேஸ்டா இருந்ததுப்பா. செல்லம், நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு அது போதும்டா. உன் சந்தோஷத்துக்காக தான் நம்ம மெட்ராஸ்க்கு வந்தோம். ஆனா எனக்கு அது பத்தாதுப்பா. எப்பவும் அம்மா என் கூடயே இருக்கணும்பா. வெயிட் பண்ணணும்டா செல்லம். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் மட்டும் அவங்க அம்மாவே ஊட்டி விடுறாங்க, அவங்க அம்மாவே குளிக்க வைக்கிறாங்க, ஹோம்வொர்க் பண்ண கூட ஹெல்ப் பண்றாங்கப்பா. என்னோட அம்மா மட்டும் ஏன்பா நம்ம கூட இல்லாம தனியாவே இருக்காங்க? செல்லம், நீ ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி. இங்க பார், இந்த கை நம்மளோடது தானே. இதுல 5 விரல் இருக்குல்ல? 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லல்ல? அப்படித்தான் ஒவ்வொருத்தரோட லைஃபும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னு சாமிக்கு தான் தெரியும். ஆனா அம்மா சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவாங்கன்னு நீங்க சொல்லிருக்கீங்கப்பா, அதை மறந்துடாதீங்க. என்னப்பா ஒண்ணும் பேசாம போறீங்க? கண்டிப்பா வருவாங்கடா செல்லம், வா. அது வரைக்கும் டெய்லியும் நான் லஞ்ச் பாக்ஸ் கீழே போட்டுடலான்னு இருக்கேன்ப்பா. அப்பதான் அம்மா எனக்கு ஊட்டி விடுவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது பிரியா. அவங்க சாப்பிடணும் இல்ல? அவங்களுக்கு பசிக்காதா? சும்மா சொன்னப்பா. ஆனா இனிமேல் எப்ப சாப்பிட்டாலும் அம்மா ஊட்டி விட்ட மாதிரியே இருக்கும்பா. சரி, அப்படியே டைனிங் டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுட்டு படுத்துக்கலாம். ஓகே? சரிப்பா. வா. அம்மாவுக்கு தான் அறிவில்லைன்னா உனக்கு எங்க போச்சு புத்தி? இப்ப என்ன அவனுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? நாமெல்லாம் இல்லையா? செத்தா போயிட்டோம். சூர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிற அக்கறை எனக்கு இல்லையா, உனக்கு இல்லையா? ஆபரேஷன் பண்ணிக்கிறவங்க எல்லாரும் செத்தா போயிடுறாங்க. இதெல்லாம் சுத்தம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு எல்லாமே. கொஞ்சம் அமைதியா பேசுங்க, அத்தை கேட்க போறாங்க. நீங்களும் சூர்யா மாதிரி எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு இந்த மாதிரி அடம் பிடிச்சா அப்புறம் என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல.
அத்தை கவலைப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏற்கனவே 2 டைம் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. மேலுக்கு பயம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டாலும் மனசுக்குள்ள கவலை இருக்கத்தானே செய்யும். தாம் பெத்த பிள்ளைங்களுக்கு தான் காலத்திலேயே கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பெத்தவங்க நினைக்கிறது தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? பயப்படுறது தப்புன்னு நான் சொல்லல. ஆனா அவங்க பயத்தை மத்தவங்க மேல திணிக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். கல்யாணத்துக்கு என்ன செலவாகும் தெரியாத உனக்கு? ஆனா எப்படியா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்பவே பண்ணணும்னு அடம் பிடிக்கிறது தான் தப்புன்னு சொல்றேன். இங்க பாரு, நமக்கு அம்மாவோட ஆபரேஷன் செலவு வேற இருக்கு. வெளியே விசாரிச்சா 2 லட்சம் ஆகும்னு சொல்றாங்க. அதை நினைச்சா எனக்கு இப்போ தலைய பிச்சுக்கலாம் போல இருக்கு. இதுல அதுக்குள்ள போய் கல்யாணம் இல்லைன்னு சொல்லிட்டு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அத்தையோட ஆபரேஷன் பண்றதை விட சூர்யாவோட கல்யாணம் அத்தைக்கு ஒரு பெரிய ட்ரீட்மெண்டா இருக்கும். அதை ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அத்தை பயப்படல. ஆனா அதுக்குள்ள கடமையை முடிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்துல அவங்கள புரிஞ்சுக்காம எடுத்தெறிஞ்சு பேசுறது தப்புங்க. ஆமா, நல்லாதான் நியாயம் பேசுற. ஆனா பிராக்டிக்கலா சரியா வராது. வீட்டு செலவுக்கு அவங்க 2 பேர் சம்பளத்தையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நான் ஏதாவது சொன்னா சரின்னு கேட்டுக்கல. கஷ்டமோ நஷ்டமோ நான் தானே பண்றேன். கல்யாணங்கிறது பெரிய விஷயம். சட்டுன்னு எடுத்தோம் கவுத்தோன்னு பண்ணிட முடியாது. திரும்ப திரும்ப பணம் பணம் பணம்னு பேசிட்டு இருக்கீங்க. பணம் முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை விட அத்தையோட ஹெல்த் நமக்கு முக்கியம் இல்லையா? இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆசைப்படுறத நாம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை. இந்த மாதிரி நேரத்துல அவங்க ஆசைப்படுறத நம்ம செஞ்சு கொடுக்கறதாங்க நல்லது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. முறுக்கு சுட்டு கொடு, அல்வா கிண்டி கொடுன்னு ஆசைப்பட்டா சரின்னு சொல்லலாம். இந்த நிமிஷமே கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னா என்ன விளையாட்டா இது? செலவு பண்றவன் பணத்தை பத்தி தான் யோசிப்பான். அத தப்புன்னு சொல்லாத. கேவலம் ஒரு வளகாப்புக்கு செலவு 1 லட்சம் ரூபாய். மறந்துட்டே நீ? இன்னும் அந்த லோனை கூட நான் அடைக்கல. பணம் தான் உங்களோட பிரச்சனைன்னா தயவு செஞ்சு அதை பத்தி மறந்துருங்க. எப்படியாவது அது நடக்கும். ஆனா இப்ப என்கிட்ட பேசின மாதிரி அத்தை கிட்ட பேசி அவங்க மனசை நோகடிச்சிடாதீங்க. சூர்யா வேற அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இப்போ நீங்களும் அத்தை சொல்றதுக்கு எதிரா பேசினா அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீங்க 2 லட்சம் ரூபாய் இல்ல 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணாலும் அதனால அவங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. இது பாருங்க, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இப்படி சொல்லல. எனக்கு தோணுச்சு, அதனால்தான் சொன்னேன். இத பாரு ரஞ்சினி, நீ என்ன சொன்னாலும் எனக்கு இப்போ இது சரியா படல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் பாட்டுக்கு கண்டுக்காம போயிட்டே இருப்பேன். இப்பவே சொல்லிட்டேன். நீ தானே மூத்த பையன், உனக்கு பொறுப்பு வேண்டாமா புண்ணாக்கு வேண்டாமான்னு அப்ப வந்து மூக்கால் அழுதா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? உங்க தம்பி கல்யாணம், நீங்க இப்படி இருந்தீங்கன்னா அத்தைக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வேற யாரு இருக்கா? அதான் நீ இருக்கல்ல. ஆமா, எல்லாம் போதும். என்ன இதுல இழுக்காத ரஞ்சினி. சூர்யாவுக்கு எப்ப கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஏன் பொறுப்புல விட சொல்லு. அப்புறம் பாரு, நானா செய்யறப்போ இந்த மாதிரி யாரோட சப்போர்ட்டும் கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ஆனா இவ்வளவு பெரிய செலவுக்கு இப்ப நான் தயாரா இல்லாதப்போ சும்மா வாய் வார்த்தைக்கு ஓகேன்னு சொல்ல நான் ஆள் இல்ல. புரிஞ்சுதா? ஆனா முரளி, இந்த அடி எடுத்துக்கோ. ரஞ்சினி, ரஞ்சினி, இந்த முரளி,
ரஞ்சனி சூர்யா கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாளா? சொன்னா என்னமோ யோசிச்சு பண்ணுங்க. மா, கல்யாண விஷயத்துல இப்படி அவசரப்படுறது எனக்கு சரியா படல. என்னடா இப்படி பட்டும் படாத மாதிரி பேசுற? வேற எப்படி பேச சொல்றீங்க? என்னம்மா அவனுக்கு கல்யாணத்துக்கு அவசரம்? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னங்க, உங்களுக்கு கடைக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, நீங்க சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வரீங்களா இல்ல நான் சாப்பாடு கட்டி கொடுக்கட்டுமா? வேண்டாம், எதுவும் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நான் இங்க இருக்கிறது யாருக்கும் பிடிக்கல, நான் போயிடுறேன். பாலு, வேண்டாம். டேய் முரளி, முரளி, என்னடி இது ஆளாளுக்கு இப்படி முறுக்கிக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. திடீர்னு கல்யாணம்னு சொன்ன உடனே அவர் பயந்துட்டாரு. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். நான் பொறுமையா பேசி அவருக்கு புரிய வைக்கிறேன். நியாயமா எனக்கு முன்னாடி அவன் தானே இந்த பேச்சு எடுத்திருக்கணும். என்னமோ யாரு எப்போ எப்படி மாற போறாங்கன்னே புரிய மாட்டேங்குது. டேய், சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம். நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருடா. மை காட், அம்மா நேத்து ஏதோ ஜாலி மூட்ல தமாஷ் பண்றீங்கன்னு பார்த்தா சீரியஸா தான் சொல்றீங்களா? ஏண்டி விளையாடுற விஷயமா இது? உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஆபீஸ்ல என்ன வேலையா இருந்தாலும் கரெக்டா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும், புரியுதா? ப்ளீஸ்மா, ஏமா இப்படி கட்டாயப்படுத்துற? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஆனா எனக்கு இன்னொரு மருமக வேணும்டா. அவளை கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சுட்டு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் நல்லபடியா திரும்பி வரணும்னு உனக்கு என்ன இருந்தா வாயை மூடிக்கிட்டு நான் சொல்றபடி கேளு.